Hi, my dear friends. Welcome back to the Last of Beauty channel. இன்னைக்கு பேசிக்ல பார்ட் 3 வீடியோ தான் இது. நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி போயிட்டு பாருங்க உங்களுக்கு புரியும். டுடே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் வியூ ஆஃப் தி கேண்டில் ஸ்டிக்ஸ். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் டீப்பாக போவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிக்கிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் வரைஞ்சிருக்கேன். எதுக்கு இந்த கேண்டில் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நான் பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அதில் சில இதெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டேன். அது நான் இதுலேயே சேர்த்து சொல்லி கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆரோ இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பேர் ஹையஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. தென் செகண்ட் ஆரோ பேர் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தென் தேர்ட் ஒன் பாடி ஆஃப் தி கேண்டில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த ஃபோர்த் ஆரோ பேர் ஓப்பனிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லப்படும். ஃபிஃப்த் ஆரோ லோவஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? Then in the sixth one lowest wick of the candle up. Then the last one is upper wick of the candle. ஓகேவா? இதுதான் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு பேர் இருக்கு. இதுதான் அதோட பெயர்கள். சரிங்களா? எல்லா கேண்டிலும் இப்படிதான் ஃபார்ம் ஆகும். அது கலர் தேவை கிடையாது. சரிங்களா? அது மேலேயும் இருக்கலாம், கீழேயும் இருக்கலாம், ரெட்டாகவும் இருக்கலாம், க்ரீனாகவும் இருக்கலாம். இந்த ஹையஸ்ட் க்ளோசிங் இது எல்லாமே தான் இருக்கும் அந்த கேண்டல்ல. சரிங்களா? இதெல்லாம் ஓகே ப்ரோ. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, எல்லா கேண்டலும் நியூட்ரலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நியூட்ரலாக தான் இருக்கும்னா நியூட்ரலாக தான் ஃபார்ம் ஆகும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கேண்டில் அப்பா டவுனான்னு டிசைட் பண்ணும். இப்போ கேண்டில் நியூட்ரலாக டிசைட் பண்ணிச்சு நான் ஃபார்ம் ஆகணும். இப்போ புல்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகணும்னு நினைக்குது. சரிங்களா? இப்போ புல்லிஷ் கேண்டில் எந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ நல்லா பாருங்க. மோஸ்ட்டாக ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இந்த கேண்டில். சரிங்களா? இந்த 5 கேண்டில் தான் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகும். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன். எப்பவுமே மார்க்கெட்டாக இருந்தால் அது பையர்ஸும் இருப்பாங்க, செல்லர்ஸும் இருப்பாங்க. அப்போது செல்லர்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் 5 கேண்டிலா தான் ஃபார்ம் ஆகும் மோஸ்டா. சரிங்களா? இப்போ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ஃபோர்த் ஒன் விக். விக் வச்சு சில கேண்டில் இருக்கும். அது எப்படி இருக்கும் நான் அதிக ட்ரா பண்ணி காமிக்கிறேன், பொறுமையாக பாருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேண்டில் வரைஞ்சி வச்சிருப்பேன். விக் யூஸ் பண்ணி. விக்கு நான் தலைக்கு போடுற விக்கு கிடையாது, இது விக். சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் அந்த 4 கேண்டிலோட சைக்காலஜியை படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்மால் லோவர் விக், ஸ்மால் பியரிஷ் பாடி அண்ட் லார்ஜ் அப்பர் விக் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸ்மால் லோவர் விக்ரா கீழே இருக்கிறது தான் லோவர் விக். நான் எல்லுன்னு போட்டு வச்சுக்கிறேன். செகண்ட் ஒன் இதுக்கு பேர் தான் ஸ்மாலர் பியரிஷ் பாடி. சரிங்களா? பீன்னு போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு கேண்டில் வரைஞ்சிக்கிட்டு ஒரு 3 ஆரோ நான் ட்ரா பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு பேர் தான் லோவர் விக். இந்த ஆரோ பேர் ஸ்மால் பியரிஷ் பாடி. ஃபைனலாக இந்த ஆரோக்கு பேர் லார்ஜ் விக், இல்லைனா அப்பர் விக். சரிங்களா? இப்போ எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ இந்த கேண்டில் என்ன சொல்லுது நாங்கள் பார்ப்போம். ஸோ இப்போ வாட் டெல்லாஸ்னா இந்த புல் ட்ரை டு புஷ் அப். சரிங்களா? அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா,
மார்க்கெட் வந்து இங்க இருந்து சரிங்களா? இங்கேருந்து மேல போயிருக்கு பையர்ஸ்னால. சரிங்களா? அதுதான் வந்து இதுக்கான அர்த்தம். அதுக்கு பேர் தான் வந்து நம்ம வந்து லாங் விக் வந்து சொல்றோம். சரிங்களா? Then, before the candle closed, the bear took over and pushed it down. That's called the bearish body அப்படின்னு வந்து சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? கேண்டில் ஃபார்ம் ஆகுது. கீழ வரான். கீழ வந்து லோவர் விக் வச்சுட்டு மேல போறான். அததான் வந்து பையர்ஸ் வந்து ஆக்டிவா வந்துட்டு மறுபடியும் வந்து செல்லர்ஸ்ல வந்து கேண்டிலா முடிக்கிறான். இதுதான் வந்து ஆல் ஓவரோட கான்செப்ட். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கிரீன் கேண்டில் ஃபார்மேஷன் பத்தி பார்க்கலாம். வாங்க. இந்த கேண்டில் சரிங்களா? லார்ஜர் லோவர் விக், ஸ்மால் புல்லிஷ் பாடி, ஸ்மால் அப்பர் விக். பியர்ஸ் ட்ரை டு புஷ் டவுன். தட்ஸ் த லாங்கர் lower wick. Before the candle closed, the bullies took over control and pushed it back up. அப்படின்னா கேண்டில் இங்க வந்து ஓப்பன் ஆகி கீழே செல்லர்ஸ்னால வந்து கீழே போகுது. சரிங்களா? அதுதான் வந்து அந்த லோவர் விக். சரிங்களா? தென் வந்து அந்த லோவர் லார்ஜர் விக்ல இருந்து பையர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணி இந்த இடத்துல வந்து கேண்டில முடிக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து அந்த பர்ட்டிகுலர் பார்ட்டோட அர்த்தம். சரிங்களா? சரி ஓகே ப்ரோ. இதெல்லாம் ஏன் ப்ரோ லேர்ன் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான வந்து கான்செப்ட். சரிங்களா? ஸோ இன்னும் வந்து நெறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் நோட்டோ இந்த எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க. அப்படியே வந்து லைக்கும், சப்போர்ட்டும், சப்ஸ்கிரைபும் பண்ணீங்கன்னா மத்தவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸ்டே டியூன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.